கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம். ஹலோ ஓ மச்சான், இது அத்தியடியோ இது ஒரு கிராமம் ஒன்று சொன்னாங்க மச்சான். இது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கிறேன்னா சுயேட்சைக்கு பிடிக்கிறேன்னு சொன்னா எங்கடா பிடிக்கிறது? எல்லாரும் கட்சியில் ஒவ்வொரு பிடிச்சிட்டான், நான் இங்கே யாரை பிடிக்கிறது? ஐயோ இந்த நடுரோட்ல தான் அழ போறேன்னா என்னடாப்பா விசத்தனமா வந்து நானும் ஏதோ கட்சி எடுக்கிறேன், அவன் காசு தரலாம் இவன் கேட்கலான்டா, காசு தரலாம்ட்டாலும் பாரது போறது இல்லையா? எல்லாரும் பிடிச்சானா யாருடா ஓட் பண்ண கேட்க யாருடா நான் போடுறது? இது எல்லாரும் எலெக்ஷன் கேட்கறேன்னா ஓட் பண்றது என்ன கொண்டு முழங்கிறாவா? இது இந்த ஊருக்கு போவோம் பயமா கிடக்கா ஆக்கள் ஆட்ட கட்சி எவனு தெரியாமல் இப்ப எல்லாரும் கடுப்புல நிக்கிறாங்க, உள்ளோட அடிச்சாங்களேண்டா. ஐயோ நீ எடுத்துட்டியோ என்ன? டே இங்க வா, 22 வட்டாரத்துல உனக்கு ஒவ்வொருத்தருக்கு 4 வட்டாரம் தந்தது பிடிக்க சொல்லி. சரியோ எனக்கு தெரியாது, வடிவேலும் சத்யராஜும் கிரிக்கெட்டுக்கு ஆக்கள் பிடிச்ச மாதிரி பிடிச்சு கொண்டு வா. எவன் மனுஷி எது கேட்கிறானோ அவனை பிடி. ஓ மனுஷி எது கேட்கிறவனோ பிடி, ஆனா மனுஷியையும் பிடி. ஏனண்டா இவன் எங்களை எது கேட்டா மனுஷியை வச்சு தான் அடக்கவனும். இப்படி எல்லா டெக்னிக்கையும் பார்த்து என்னால முடியலடாப்பா, நான் இன்றைக்கு தாண்டா ஒன்று பிடிக்க போறேன். இப்ப அவங்க இப்ப கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க எங்களையும் போடுறாங்க. என்ன நான் எல்லாம் எலெக்ஷன் கேட்கறதுக்கு இடமே இல்லை. 42 பேர்ல போடுறேன்னா இங்க போடுறது யாரு மூரவனாரம் வந்து அவனை கிழிஞ்சு போவோம்னா பார்த்துட்டு இருக்கிறேன். பொறு இன்னும் வட்டாரம் கொட்டாரம் சட்டாரம் எல்லாம் கேட்குறீங்க. ஆரப்பள்ளி அண்ணன் நீங்க என்ன வந்து நிக்கிறேன்? அண்ணன் நான் வந்தேன். இப்ப உள்ளாட்சி தேர்தல் வர்றதுதானே? ஓ வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஓ சொல்லுங்க. இதுக்கு என்ன பேரு? அத்தியடியோ அத்தியடி தான் எனக்கு பேரு. ஓ நாங்க இதுக்கு பேரு வச்சது. அதுக்கு பிறகு அத்திப்பட்டி தான் எங்களுடைய கிராமத்துக்கு வச்சு நாங்க பேர். அண்ணன் இப்ப இந்த பாலம் இருக்குதானே? ஓ இந்த பாலத்துக்கு பின்னால இந்த பள்ளம் இருக்குதானே? ஓ மாறி காலத்துல இந்த தண்ணி பாயுமோ? இதுக்காக போறது. ஓ அந்த பள்ளத்தை பார்த்து ஒருத்தரும் பெறையில வாரவங்க ஒருத்தரும் பெறுவாங்க. ரசிகர் ஒருத்தரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஓ யூடியூப்காரெல்லாம் பாருவாங்களோ? இந்த பாலங்கள் படம் எடுத்துட்டு கஷ்டப்பட்ட அகலுகண்ட ஒரு கல்லு வச்சுட்டு நடந்து வந்து சாமான் தூக்கணும் தந்து அப்படியெல்லாம் படம் போடுவாங்க. அவங்களோட எல்லா நாய் வேலையும் பார்த்துட்டு போனாங்க. தாங்க செய்யறவங்க சில பேர் நல்லவங்க இருக்கிறாங்க செய்தாங்க. சரியா உங்க அந்த புதுசா வாரதுகள் இருக்குதானே இந்த கொஞ்சம் டோர்னமெண்ட் அதுகள் வந்து நாய் வேலையை பார்த்துட்டு போறது. எந்த இப்படி இருக்கு அந்த கொஞ்சம் இந்த அந்த அதுக்குள்ள இருந்து குளிச்சுட்டு போறது, தாங்க இப்படி அப்படி காட்டுறது. இதுல இருந்து பொது மண்டபம் கிடக்குது. அதுல இப்ப ஆக்கள் குறைவோன்னா கூட ஒண்ணு இங்க எத்தனை குடும்பம்? அதான் சொல்ல அத்திலியா அத்திப்பட்டியாப்பா. அந்த இன்னொரு படம் ஒன்று வந்தது. என்ன படம் அது? இந்த சிட்டிசன். சிட்டிசன்ல அது காணாம போன ஒரு இடம் மாதிரி. அந்த இடமே அத்திப்பட்டி தான் காணாம போகும். அதே அத்திப்பட்டி தான் பேர் வச்சுக்கிறோம் இருக்கு. என்ன பொண்ணு நம்மளுக்கு. ஓ அப்ப மாரி காலத்துல இது கடலுக்கு கிடக்கும், கோடை காலத்துல இதெல்லாம் வெளியே ஓட்டுக்கு மேலே இருக்கும். இல்லாட்டி ஆட்டியம் வீட்டுக்குள்ளே இல்லாட்டி பள்ளிக்கூடங்களுக்கு மேலே இருப்போம். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்டா, இங்க யார் நல்ல பொடியல் இருக்கிறாங்க? நல்ல பொடியல் நானும் இருக்கிறேன். இங்க மினுக்கன பேர் இருக்கிறாங்க. அப்படி சொல்வழி கேட்கக்கூடிய பொடியல்? சொல்வழி இப்படிதான் வரணும். ஒவ்வொருத்தரும் சொல்வழி கேட்பீங்களோ, நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம். ஒரு கட்டொன்னு இந்த மாதிரி கட்டு தெரியுதா? இந்த ரெண்டும் இந்த 2 கட்டி விட்டாங்க. கடை சொன்னாங்க. ஆட்டினாங்களே ஒன்றும் தெரியாது. வார தண்ணி மணிக்கு எங்க போகுதுன்னு தெரியாது. சும்மா இருக்க போய் கொண்டு தண்ணிக்கு பாலம் போடுறோம்னு சொல்லி
சரியா பரலோகத்துக்கு எங்களை அனுப்புறதுக்கு வழி வச்சுட்டாங்க. இன்றைக்கு நீங்க சொல்றீங்க என்ன வந்து உள்ளூராட்சி தேர்தல் திரும்பவும் அடுத்து வந்துட்டீங்க. என்னத்தை செய்ய போறீங்க, என்னத்தை புடுங்க போறீங்க? ஓஹோ, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இப்ப என்னண்டா இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல எலெக்ஷன் கேட்கறதா முதலாவது வேலை. அதை விட பெரிய வேலை எலெக்ஷனுக்கு ஆக்களை பிடிக்கிறது. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை என்ன. இப்ப எங்கட கட்சிக்காரர் ஒரு கொள்கை வச்சுக்காங்க, இதுவரையில எலெக்ஷன் கேட்காதவனா இருக்கணும், கொஞ்சம் படிச்சிருக்க வேணும், சமூகத்துக்கு நல்ல சேர்க்க தேடினா எவனையும் பிடிக்கலாம கிடக்கு. நீங்க ஓகேண்டான்னு நாங்க ரெடி, உங்களை போடுறதுக்கு நாங்க ரெடி. நீங்க இது விரும்ப எலெக்ஷன் கேட்கறது நீங்கள் உங்களோட காசுனா நீங்க எலெக்ஷன் கேட்கணும். இந்த காசுல எலெக்ஷன் ஆனா இப்ப என்னண்டா கட்ட காசு வந்து நாங்க கட்டுவோம், சரியோ? இப்ப உங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் சுயேட்சைக்கு, சரி. இப்ப நாங்க அந்த 2 லட்சம் நாங்க கட்டுவோம், கட்டுங்க. கட்டுறீங்க, ஓகே, சரி. இப்ப இது உங்களோட வட்டாரம் வந்தோடனே இது வந்து 7வது வட்டாரம். இல்ல இல்ல அங்கால 27 25 இது 7வது வட்டாரம். அப்படியே 27 28 29 இது வந்து சின்ன இது என்ன, இது 7ஆம் வட்டாரம், சரியோ? மற்றது என்ன, இது வந்து என்ன உங்களோட ஏரியா மட்டும் இல்லை, உங்களோட ஏரியாவோட அங்கால இருக்கிற அந்த ஏரியா வரும், அந்த ஏரியா வரும், இந்த ஏரியாலாம் வரும். அப்ப உங்களுக்கு அந்த ஏரியாவில எல்லாம் தெரிஞ்சாக்கள் இருக்கணுமோ? எல்லாருமே இருக்கேன்ப்பா. நான் தானே இதுக்களை எல்லாம் போய் படிச்சாண்டு சொல்லி எல்லாம் சேர்ந்து தெரிஞ்ச எல்லாம் செய்து கொண்டிருக்கேன். அப்ப எல்லா வட்டாரத்துக்கு நான் தான் செய்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நான் செய்யலாம். என்ன செய்யணும் அது சொல்லுங்க. இப்ப நீங்க கோயில் நிர்வாகங்கள் இருக்கீங்களோ? இருக்கிறேன். இருக்கிறீங்க. சன சமூகம் இருக்கிறேன். இருக்கிறீர்கள். விளையாட்டுக்கலாம் இருக்கிறேன். பள்ளிக்கூடத்துல கெஸ்டா போறது, அப்படி பள்ளிக்கூடத்துல பழைய மாணவ சங்கம் பழைய மாணவராக இருக்கிறேன் நான். இருக்கிறீர்கள். அப்ப உங்களை போடுறதுல இந்த சிக்கலும் இல்லை. அதான் அப்ப ஊருக்குள்ள சப்போர்ட் என்ன மாதிரி ஆக்கல்னு சப்போர்ட்டா பாப்பா. நான் அடுத்தது என்ன இதுக்கு போறேன்னு என்னென்ன சொல்லுவாங்க, சமாதான நீதிவானுக்கும் போட போறேன். மற்றது உள்ளூராட்சி இந்த என்ன சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள இதுன்றதுக்கான இது எல்லாத்தையும் செய்ய போறேன். நீங்களாம் செய்ய போறீங்க? நல்ல கதைப்படியில தானே, கதைப்படியில தானே உதவி செய்ய போனாலும்டாப்பா இப்படி சொல்றாங்கடாப்பா. இங்க உங்களுக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தல் சொன்னா அடுத்தது நான் கிராம சேவருக்கு எழுதி போறேன். கிராம சேவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறீர்கள்? இருக்கிறேன். அடுத்தது அவர்கிட்ட சப்போர்ட் நான் கிராம சேவரா மாவ போறேன். அதையும் அதுக்கு பிறகுதான் நான் இதுக்குள்ள எல்லாம் பெற போறேன். நான் நீங்க கிராம சேவராம் பெற போறீங்க? பெற போறேன். நான் எழுதி போட்டுக்கிறேன் எல்லாம். அறிவு உங்களுக்கு உங்களை நாங்கள் கட்சியில வேட்பாளரா போடலேண்டா வேற யார போடுறது? இல்ல அதுக்கு தான் நான் சமாதான நீதிவான் இதுக்கும் போட்டுக்கிறேன். அது வரப்போகுது எனக்கு வரப்போகுது. அது நான் இது வந்த பிறகு அதுக்கப்புறம் கிராம சேவருக்கான இது போட்டேன் சொன்னா எக்ஸாம் எல்லாம் எழுதி எல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ஊருக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே தெரியும் தானே, எல்லாரும் பற்றி தான். அதுக்குள்ள நான் எலெக்ஷனுக்குலாம் எதையும் கேட்கலாம். யாரு வர போறீங்க, இன்னத்தை ஏமாத்த போறீங்கன்னு எல்லாம் பார்த்து நான் செய்வேன் தானேப்பா. ஏமாத்தல 2 ஊரு. அப்ப இப்ப என்னண்டா இப்ப எங்கட சனம் யாருக்கு ஓட் பண்ணும் நினைக்கிறீர்கள்? யாருக்கு ஓட்டு யாருக்கு பண்ணுமென்னா காசு கொடுக்குறவனுக்கு பண்ணு, இல்ல நல்லவனுக்கு பண்ணு. நீங்க எனக்கு பண்ணு. என்னண்டா இப்ப சனம் வந்து எப்படி ஓட் பண்ணணும்டா, முதலாவது அந்த ஊருக்கு நல்ல செய்யக்கூடியவனார். மற்றது கட்சியோ அதோ இதோ பாக்குறத விட இவன் ஒரு நல்லவனா, இப்ப உங்களை மாதிரி கோயில் நிர்வாகத்துல இருந்து காசு அடிச்சவனா, பள்ளிக்கூடத்துல காசை கொடுத்து சீஃப் கெஸ்டா இருந்தவனா, அங்கால களவெல்லாம் எடுத்து போட்டு இங்கால காசை கொடுத்து போட்டு பிரதம இருக்கிறவனா, இப்படியானவங்களை பார்த்து சனம் என்ன கூடாண்டா ஓட் பண்ண கூடாது. ஆனா உங்களை சொல்லு நீங்களும் இப்படி 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 கைவிடக்கூடாது. பிரச்சனை ஓட் பண்ணாங்க. சும்மா முன்னுக்கு வந்தவன மடக்கிட்டு போட்டான், அதுக்குள்ள போட்டு எடுத்து கொண்டு போட்டான். செய்கிறேன்னு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்து போட்டு போட்டாங்க. நல்லவனுக்கு செய்தவனுக்கு கொடுக்காம அடுத்தவன் வாரம் புதுசா வரன்னு கொடுத்தவங்க இருக்கிறாங்க. செய்தவனை விட்டுட்டு புதுசா கொடுத்தவனுக்கு இருக்கிறாங்க. அதுக்காக நான் ஒன்றும் செய்யலாது. இதை கிடைக்காது. இதை கிடைச்சா கல் எடுத்து அடிப்பேன். சரி நான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்போ ஒரு ஊர்ல இப்ப உங்களோட ஊர்ல நான் 500 குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அஞ்சூரில் ஒரு 1800 பேர் 1800 குடும்பம் இருக்கு. ஓ. அந்த இதெல்லாம் சேர்த்து ஓ. ஆண்டாங்குளத்தானே நானே வந்து ஆண்டங்குள கடையில் எங்கேப்பா இது அட்டிப்பட்டி. சோ, ஓ, சரி ஆ இருக்கட்டும் ஆ இருக்கட்டும்மா. இருக்கட்டும். அது நல்ல பேர் மாத்திரண்டா. சரி நீங்க இதுக்குள்ள வரீங்க வேட்பாளரா? நான் வேட்பாளர் இல்ல. ஆ உங்களோட ஏரியாவில் நீங்க எல்லாம் வேட்பாளர். இது என்ன? நானா? ஓ நீங்க தான். என்ன இந்த கட்சி தலைவர் அறிவுகள் எல்லாம் கொண்டு ஆகணும். ஐயோ இல்ல இப்படி போட்டோம்னு சொன்னா அங்கே மாத்தி தெரியுங்களோ இது அட்டிப்பட்டி. என்னென்ன அத்திப்பட்டியும் ஓ. மாத்தி தரலாம். ஆ மாத்தி தரலாம். எங்க ஜெயிச்சா தானே மாத்தி கொடுக்கு. என்னண்டா சொல்லுங்க. இப்ப இங்க படிச்சாக்கள் அவங்க வருவாங்களோ முன்னுக்கு. படிச்சாக்க கண்ண பேர் இருக்கிறேன், இந்த பிள்ளையில இருக்குது, அங்கால மருமக்கள்ல வாங்க கண்ண பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எலெக்ஷன் கேட்க வர மாட்டாங்க. அவங்க இல்லை முன்னாடி. எஸ், இங்க என்ன பிரச்சனை இருக்கு. இப்ப வந்து படிச்சவன் நல்ல நிறையவன் பெற மாட்டான். அதனால கோயில்ல களவெடுத்தவன், அங்க களவெடுத்தவன், இங்க களவெடுத்தவன், இங்க வேட்பாளரா வந்து நின்று அவன் அங்க போய் பேருந்து பாட்டிகள் அதில் இதுல நிக்கல. என்னண்டா இந்த நாட்டை இந்த ஊரை நான் இது அப்ப சும்மா இருப்பா. அவங்களுக்கு தானே இப்போ தெரியும் இவ்வளவு பேருக்குன்னு கல் ஓட்டு போடுறது தேவையில்லையா உனக்கு? அண்ணா இப்ப கல்லோட்டு போடலான்னு இப்ப அப்படி போடலான்னு. ஐயோ கல்லோட்டு போடுறதுக்கு முன்னாடி உடனே 1008 பேர் பிடிச்சு போடுவானு. நீங்க அதெல்லாம் அந்த காலத்தை நினைச்சுக்கொண்டு கல்ல ஓட்டுல வரலாம்னு வந்தீங்கன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. சும்மா பேட்டாங்கால எனக்கு தெரியுமாப்பா. இத்தனை பேர்கிட்ட இருந்த கூட செத்தவனா கொண்டு உயிரோட இருந்த போட்டுட்டு போன இருக்கு. உனக்கு வேணுமெண்டா சொல்லு, சரியா? நீ ஒரு என்ன ஏற்படுத்தினா நான் எடுத்து தரணும். உனக்கு நான் மட்டும் தரணும்னு நீ அங்க பாராளுமன்றத்துக்கு போகலாம், சரியோ? இல்ல என்ன பண்ணிட்டு போக நீர். நான் நினைக்கிறேன் அப்ப வெண்ட மாதிரி தான். அப்ப இவன் எல்லாரையும் தான் கொண்டு வந்து வெட்டு போட்டு அங்கேயும் நல்ல ஒரு நம்பிக்கை கொண்டு போறானோ. நீர் பாராளுமன்றம் போகணுமா வேணாமா? இப்ப நடக்க போறது உள்ளூராட்சி தேர்தல். உள்ளூராட்சி தேர்தலுக்குள்ள நாங்க இங்க இருந்தா தானே இப்ப கொஞ்சம் போகலாமாப்பா. ஏற்கனவே ஒருத்தன் கேட்டுக்கொண்டு தான் இதுல வந்தா தானே நானும் போகலாமண்டு. ஐயோ இதுல பெரிய குளம் அங்க கிடக்குது. எனக்கு அவ்வளவு பக்தியா இருக்கு. அந்த குளத்துக்கு தலவுத்தரமா நிக்கணும். இங்க பாருப்பா, இந்த குளத்துக்குள்ள தண்ணி இல்லாம இருக்கு. இப்பயாவது தெரியுதா இங்க குளத்துக்குள்ள இல்லறியாண்டது? வாரம் நீங்க ஒவ்வொரு வருஷம் வந்து வெட்டுறீங்க, குளம் செய்யறங்க, மல்லங்கிறேன் புடுங்குறேன்னு அது தண்டுறேன். ஓட்டு குளம் இருந்தா இதுக்குள்ள தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. நான் இந்த வாய்க்காலால உங்களுக்கு கொண்டு சொல்லட்டு என்ன, இது பங்குனி மாதம் தானே இந்த உள்ளூராட்சி நடக்க போகுது. இந்த பங்குனி மாத வெயில் வேண்ட ஒவ்வொரு வேட்பாளரும் மற்ற பக்கத்தால வேண்ட இந்த சனம் என்ன பாடுபட போகுதுன்னு யோசிச்சார். இப்பவே ஊரை விட்டு விடலாம் போல நடக்கேன்னு. இப்ப உங்களுக்கு பிறகுதான் யோசனை எப்படி வாராங்க, எப்படி எல்லாம் செய்துக்கிறாங்க. அப்ப நாங்க படுற துன்பங்களுக்கு விளங்குதா? துன்பம் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டு. கதையா? என்னடாப்பா இவன் வேட்பாளர் வரான்னு என்ன இதுக்குன்னு நிப்பாட்டம் பண்றோம், அதுக்குள்ள இதுக்குள்ள கோட்டம். சரி சொல்லு. நல்ல கதை. ஒரு நாள் ஒரு நிகழ்வுக்கு ஒரு ஃபுட்பால் மச், பெரிய ஃபுட்பால் மச், சரியா? அதுக்கு ஒரு அரசியல்வாதியை கூப்பிடாச்சு, சரியா? உங்களை போல ஒரு ஆளை கூப்பிட அவர் உடனே முன்னுக்கு இருத்தியாச்சு. இருத்தினால் பந்துக்கு எல்லாம் ஓடி ஆடி விளையாடுவாங்கன்னு அடிச்சு நொட்டிங்க அட்டி வட்டு புல்லுந்து இதெல்லாம் பாக்குறாரு இவர். சரியோ பார்த்துட்டு எல்லாரும் ஏன் புள்ளுறாங்களோ அது குளிர்றாங்களோ அப்படின்னு எல்லாம் 12 பேர் விளையாடுவாங்க அந்த பந்த காலேஜ். 12ல மொத்தம் 22 பேர். அதுல அம்பி என்ன லெப்ரியூரா அங்க லெப்ரியூரா சொல்லி பந்த கிடக்கிறவங்க எல்லாம் 11 சரி. நீங்க சொன்ன 25 பேர். அப்ப இதெல்லாம் முடிஞ்சு. அப்ப இவர் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி, நல்ல பணக்காரன் பேரு, நிறைய காசு நடக்குது. அப்ப வந்து இருக்கிறாரு. இருந்தோடனே பேர் சொன்னாரா, முட்டை தன் அசிஸ்டன்ட் சொன்னாராம், நீ ஒரு 50 பந்து கொண்டு வாங்க. சரி, 50 பந்து. அந்த யோசிச்சிருக்கு ஊருக்குள்ள வெல்றவங்களுக்கு. நான் கதையை சொல்லி உங்களை மாதிரி அவசரப்படப்படாது. சொல்லு. அப்போ 50 பந்தையும் கொண்டு வந்தால் இந்த ஆளை பேச சொல்லி விட்டாச்சு. இந்த ஆளோட மேய்க்கிறது சொல்லிச்சுதான், மிஞ்ச பாருங்க எனக்கு பக்கமா கிடக்கு உங்களை நினைக்க. நான் ஒரு பணக்காரனா இருந்தும், நான் உங்களை பக்கத்துல இருந்தும் உங்களை நினைக்க எனக்கு பக்கமா கிடக்குது.
உங்களுக்கு கவலையா கிடக்குது. ஏன் அவருக்கு இந்த கவலை? நான் கதையை சொல்ல கிடக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு 50 பந்து கொண்டு வாரேன். இனிமேல் நீங்கள் இந்த 25 பேர் ஒரு பந்துக்காக ஓடி களைச்சி விழுந்ததை நான் பார்க்க எனக்கு வெக்கமா கிடந்துச்சு. இப்ப ஒரு ஆள் தான் பந்து வச்சுக்கிறீர்கள். நான் இப்ப ஒரு முடிவெடுத்தேன்னு சொன்னா ஆளுக்கு ஒரு பந்து தர போறேன்னு சொல்லி போட்டு கொண்டு அந்த பந்தை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பந்து கொடுத்தாரு. சூப்பர். அந்த மனுஷன் அவ்வளவு பேர் கலைச்சி கொண்டு இருக்க ஒரு குடுத்துக்கலாம். நான் இத்தனை பந்த இத்தனை பேருக்கு ஒன்று உண்டா தங்க நான் என்ன செய்வேன்? அப்பவே சொன்னா உங்களை போல ஒரு ஆள் உண்டு. அப்ப பரவாயில்ல. எங்க நான் அப்படி சொல்றேன் விருது. அப்ப இந்த எலெக்ஷன்ல ஒரு சிறந்த வேட்பாளராக தெரிவு செய்த சுயேட்சை குழு என்று சொன்னால் அது நம்ம 72வது குழு தான். உங்க டீ எதுவும் குடிக்கலாங்க? டீ ஒன்று தரையில கடைய சும்மா பாபா இந்த பக்க நாங்க இருந்து படுற பாட்டுக்கு உங்களோட டீயும் இது காய்ச்சி கொண்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட நோக்கம் என்ன? என்னத்தை செய்ய போறீங்க? என்னத்தை புடுங்க போறீங்க? வாரது உள்ளூராட்சி இது நான் இதுக்குள்ள இந்த ரோட்டு செய்கிறோம் நான் அப்படி செய்கிறேன்னு எல்லாம் போய் ஆனால் அடுத்தவன் செய்யக்க நீ செய்யலை அதை செய்யலை அதை அப்படிங்க நீ என்னத்தை பார்த்து கொண்டுக்கிற நான் செய்யக்க அதை செய்யுது நான் இப்படி செய்யறேன்ட்டு வந்தில அளந்து விடுறாரு உங்களோட வேலையில எல்லாம். உங்களுக்கு மூசிக்குமே தொடர்பு இருக்கும் அல்ல? உங்களுக்கு இந்த மூசி குத்தினவங்களும் ஏனண்டா ஒரு நாளைக்கு அரசாங்கத்துக்கு சார்பாக கதைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக கதைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு அவன் இந்த தோழன் அண்ணன்ன்றீங்க, ஒரு நாளைக்கு இவன் கொண்டு வந்த பிரேரன் இவன் நாளும் என்ன வாயா பார்த்தவன்னு கேட்குறீங்க. பிள்ளைங்க இந்த மாதிரி ஆள் கேட்க நாங்கள் இப்படி தானப்பா மாறணும் போய் உனக்கு நீ கேட்குறீங்க உள்ளூராட்சிக்குள்ள வரேன்ட்டு உனக்கு ஏற்ற மாதிரி தானப்பா காய்க்கணும் மங்கால உருட்டணும் அவனை போயிட்டு பேசினா தானப்பா நானும் உனக்குள்ள இறங்கலாம். இல்லாட்டி நான் இதாண்டே இந்த நடந்த முடிஞ்ச இந்த தேர்தலுக்குள்ள எனக்கு ஒன்றும் கிடைக்கல நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ நீ உள்ளால கேட்குற சடியண்டை போட்டு இன்னொரு அனுப்பிட்டு தான் அதுக்குள்ள பூர்வம்னு பார்க்கணும் அதுக்குள்ளே உழைப்பு கொண்டு இருக்கேன் பார்க்கல. உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு எங்கட கட்சியில 7ஆம் பட்டத்தின் நேரடி வேட்பாளர் நீங்கள்லாம் அது கன்ஃபார்ம். ஆனா என்னண்டா இப்ப சனத்துக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னு சொல்ல அதை நான் சொல்லுவேன். எனக்கு நீங்க வெல்றது எல்லாம் பிரச்சனை. நான் இந்த கட்சிக்காரனுக்கு நான் ஒரு வேட்பாளர் கொடுக்கணும். கட்சிக்கு என்ன கொடுக்கணும்? நான் ஒரு வேட்பாளரை கொடுக்கணும். எனக்கு இப்ப நீங்க ஐசி போட்டோ காப்பியும் உங்களோட பேரை நிரப்பி தந்தீங்கன்னா சரி நான் கொண்டு கொடுப்பேன். சரி ஓகே. நான் ஒரு ஃபார்மும் கொண்டு வந்தேன். அதை மோட்டர் பைக்கில் கிடக்குது அந்த கடையில் வச்சுட்டு வந்தேன். எடுத்துக்கொண்டு வந்து 5 அளவு வாங்க அதை உருட்டணும் அதை விட்டுட்டு வந்தேன். அப்ப நீங்க அதில் ஷைன் வச்சு தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டோ விடுவேன். ஆனா உண்டு இப்ப சில கண்டிஷன் இருக்கு. நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பணம் கட்டுறதுதான் எங்களோட தொழில். மற்றது நீங்க நோட்டீஸ் அடிக்கிறது, சனத்துக்கு செலவழிக்கிறது, நீங்க வேட்பாளர் செலவு, மற்றது உங்களோட பிரச்சாரத்தை வர சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே உங்களோட பொறுப்பு தான். அது போட்டு உள்ளுக்கு இருக்கிற பொடியெல்லாம் அடைக்கலாம், எடுக்கலாம், விரட்டி அடிக்கலாம், அங்கங்கே எடுக்கிறவங்கள பிடிச்சவங்க சொன்னால் அதுக்குள்ள கலப்பு போகிறவங்கள பிடிச்சவங்க எடுக்கல இருக்கிறவங்க எடுத்தேன்னு சொன்னால் அது செய்யலாம் நான் செய்வேன். செவியல் மற்றது நீங்கள் உங்களுக்கு எத்தனை இப்போ உங்களுக்கு 2 பூத் இருக்குது எலெக்ஷன் அந்த இது வாக்கு போடுற இடம் வாக்குச்சாவடி இருக்கும் 2 பக்கம் இருக்கும். அவள் 2க்கு நீங்கள் 2 பேரே இருத்தோணும். அதுக்கே அவங்க 4000 ஐயாங்க கேட்பாங்க. மற்றது நீங்க என்ன அந்த அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க அதை பற்றி நீங்க நினைக்கிறீர்கள் அதான் செய்வேன். செவியா அது அது எடுத்து நான் தான் எவ்வளவு கட்டணும் அதுக்கு எவ்வளவு முடியும் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. எங்கள்கிட்ட கட்சியில நாங்க உங்களோட பேரை போட்டு விடுறோம். சரி. ஆனா நீங்க என்ன ஒண்ணுன்னா இந்த இப்ப ஆளுங்கட்சி இருக்கணும் தானே அந்த மெட்ட கட்சி இருக்கணும் தானே அவை எல்லாரும் ஒண்ணும் செய்யல அவையெல்லாம் பச்சை கலர்னு நீங்க அரைக்கணும். ஆர் மக்களினாலும் நான் ஒரு பெரிய பேச்சாளர். பள்ளிக்கூடத்துல எத்தனை இதுல நான் எல்லாம் பேசிக்கிறேன் தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி பேசிக்கிறேன். என்ன பற்றி பேசுறேன்? இந்த மை செல்ஃப் சொல்லுவாங்கல்ல அதை பற்றி பேச என்ன பெரிய பேச்சாளர். சரி இப்ப நான் உங்களை மைக் பேசுறேன். அப்ப கதைங்க என்னத்த கதைக்கு இதுதான் பேச்சாளர். இப்படித்தான் 1000 பேர் இருக்கு.
அதான் மத்து கேட்க நீ மெக்கனிட்ட என்னது சொல்லு நீ ஒரு கேள்வி கேட்கணும் நீ இதை என்ன செய்ய போற ஊருக்கு என்ன செய்ய போற எப்படி செய்ய போற என்னத்தை செய்ய போற என்ன கொண்டு வர அப்படிதான் கிழக்காட்டிலும் முன்னால மைக்க கண்ட உடனே இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி ஒன்றுமே செய்யல இவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது இவங்களை துரத்தணும் அங்க எங்க இவங்க இதை செய்தாங்களோ அதை செய்தாங்கன்னு சொல்லி 4 கேள்வி கேட்கவும் இதெல்லாம் நிறைவாசி தோத்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படி மெக்கனிட்டினாண்டு ஓ என்னோட இது நான் இங்கே இருக்கிறேன் நான் இதில் இருக்கிறேன் இதில் இருக்கிறேன் இந்த தலைவராக இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு எல்லாம் போய் கொண்டுக்காண்டு சும்மா நட்டினோடனே நான் இங்கே ஆளுங்கட்சி தேவையில்லை அவர் தேவையில்லைன்னு ஒவ்வொருத்தரும் என்னட்டையும் பெற மாட்டாங்க இதெல்லாம் நானும் ஒன்றுக்களையும் கட்சிகளே போயிடாமல் இருக்குது இதெல்லாம் உங்களோட கட்சியெல்லாம் தோத்து கொண்டு இருக்கு தேர்ந்தெடுக்கணும் படியா தேர்ந்தெடு படித்தவனா தேர்ந்தெடு நல்லவனா அப்போ தேர்ந்தெடு அப்படியே அவர்கிட்ட மெக்கனிட்டோன்னு உளறானு கொடுக்குறாரு ஓ அவர் அப்படி சொல்றார் இந்த கீழ் பாருங்கள் வந்து இந்த நாட்டில் இவர் பெட்ரோலுக்கு கொடுக்கல ஏற்கனவே வந்த பிறகு பெட்ரோலை கொடுக்குறேன்னு சொன்னவர் இன்றைக்கு ஒன்றும் செய்யல கேஸ் தட்டுப்பாடு வந்து கொண்டிருக்கு இன்றைக்கு லைனில் நின்று கொண்டிருக்குது பெட்ரோலுக்கு இந்த 8 மணிக்கு பிறகு பூட்ட போடுறோன்னு சொல்கிறார்கள் இதில் நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்க அதெல்லாம் யாரு வேலை வெட்டி இல்லாமல் சுட்டில் வேலைக்கு இருந்தால் சும்மா தருவான் தானே இதன் அதையும் வடிவா கதைக்க தெரியாம கதைப்பான் அவங்கள மாதிரி ஆக்களை புடிச்சு கொண்டு நீங்க கொண்டு வராது வாங்க எங்களுக்கு எலெக்ஷன் பாருங்க இதுக்கு ஒரு லோன்ஸ் பண்ணுங்க அவங்கள தேடுறாரு இதெல்லாம் தோத்து பாருங்க சும்மா இனி அப்படி கேட்கணும் இனி நீங்க எங்கட கட்சி நீ சொல்லுங்க எனக்கு மெக்க தரக்கு நான் என்னது கை கொண்டு வந்து ரைட் நான் எனக்கு ஏற்றதான் நாங்கள் இப்போ எந்த மக்களுக்கு என்னது படித்தவனாண்டி நீ என்ன தேடினா நான் படித்தவனை தேடிட்டு நான் கழிப்பேன் இருக்குல்ல என்ன தேவையானது எந்த ஊருக்கு என்ன தேவையானது நான் கழிப்பேன் தேடுறது போகிறது எங்கடாப்பா இருக்குது யார்கிட்ட ஃபேஸ்புக்கில் இருக்குது லைக் இருக்கு யாரும் யூடியூப்பில் ஓடுறான்னு அவன் அந்த கடைக்கு தர்றான் அவனை கூப்பிட்டுட்டு செய்கிறான் இந்த 4 வேலையெல்லாம் செய்து போட்டு தொடர்ந்து நம்ம ஆனாலும் பாருங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இதுண்டைக்கு நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் உங்களை சொன்ன நம்பலையப்பா சரி நாங்கள் என்ன செய்கிறது ஆனால் நாங்கள் அடுத்ததில் செய்வோம் நீங்கள் அதுக்கு பிறகு இப்போ உள்ளூராட்சி தேர்தலுக்கு நீங்கள் வர மாட்டீங்க தேவையில்லாமல் வேலையில் பார்க்கக்கூடாது சரியா அந்த பெட்ரோலுக்கு அதுக்கு செய்தோம் நாங்கள் இதுக்கு செய்தோமான்ட்டு நாங்கள் இந்த அமைச்சராக இருக்க அதை செய்தான் இந்த அமைச்சராக இருக்க இதை செய்தானு செய்யவே வராங்க இல்லை நான் இப்போ உங்களை கேட்டேன்னா என்ன உங்களை இன்டர்வியூ பண்ணினேன் ஆனால் நீங்கள் என்ன உங்களுக்கு இது ஊசி எதாவது அடிச்சாங்களோ மாறி நீ தானப்பா மெக்கனிட்டு நீ எப்படி கதை பண்ணதுக்கு எவ்வளோத்தை கழிச்சு விட்டா மாத்தியா இப்படி தானப்பா கேட்கணும் அதை விட்டுட்டு நான் ஒரு என்ன அப்படி இருக்கிறேன் நான் வந்துன்னா அதுக்குள்ள போட்டுக்கணும் பாத்தீங்களா இது ஐயோ நீங்களும் அவரை மாதிரி தான் இருக்கிறீங்க மைக்கா தான் அவர்கள் இல்ல உங்களுக்கு கதைக்க நேரம் தான் உங்களுக்கு கதைக்க நேரம் தான் நீங்க கதைக்கணும் இது என்ன மற்ற ஒன்று நேரத்துக்கு இல்ல கதைக்கிறது அதுதானப்பா ரெண்டிங்கா ஓடும் ரெண்டிங்ல ஓடும் அதுக்குள்ள கேட்சி கொண்டு போகும் அப்ப நீங்க இப்ப எனக்கே இந்த ரெண்டிங் விளையாட்டு காட்டுறீங்களா இப்ப எலெக்ஷன் கேட்க வரைக்கும் இந்த வெயிலுக்கு இந்த சாத்து என்ன பாடுபடுத்த சும்மா இருப்பா வெறும் முட்டாள் ஒன்றும் இரண்டாது அதை செய்தோம் முன்னுக்கு செய்தோண்டெல்லாம் தான் சொல்லுவோம் இப்படித்தான் சொல்லுவோம் நாங்கள் அப்படி செய்தோம் அப்படி செய்தோம் தெரிஞ்சு நான் திரும்ப போடண்டு கட்டசி மட்டும் செய்யாது அது இன்னொன்று உங்களை நம்பி வரும் புதுசவன் கொண்டு படித்தவன் எல்லாம் பார்த்து போடாது ஒருத்தன் செய்யாது ரெண்டிங் எதுவும் அவனுக்கு தான் அது அவனுக்கு தான் நாங்கள் முன்னுக்கு செய்ததை வச்சு உருட்டணும் உருட்டண்டு இருக்குல்ல நான் செய்தேன் நானா நம்பிக்கையில உங்களோட கதையின்படி பார்த்தா இந்த கடல்ல அலை அடிக்கிற அலையில உருள்ற மாதிரி தான் சனம் இருக்கு அப்ப சனம் வந்து இந்த அலைக்கேற்ற மாதிரி தான் ஓடுமே கரைக்கு வராது கரையில வந்து தப்பாது உள்ளுக்குள்ள உருண்டு திரும்ப போகும் அப்ப இந்த அலையெல்லாம் போகும் இந்த அலையில தான் சனம் அடிபட்டு கொண்டு வேட்பாளர் இல்ல சரி தப்பாதப்பா கதைக்கு ஏறாது ஏறையும் விட மாட்டோம் சரி சரியா சரி இப்ப நீங்கள் ஓகே நீங்க ஏழாம் பண்றதுக்கு நீங்க எல்லாம் வேட்பாளர் கைய கொடுங்க வாங்கோ அந்த கடையில போய் டீயை குடிச்சிட்டு போ நல்ல டீய நல்ல டீ கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த
ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்